வணக்கம், நான் உங்கள் அனந்தகண்ணன். இது உங்களுடைய அனந்தகண்ணன் டெக்னாலஜி சேனல். எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போ லேட்டஸ்டா கவர்மெண்ட்ல வரைவு வாக்காளர் பட்டியல் 2026 அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கா? எப்படி செக் பண்றது? உங்க மொபைல் போன்லயே நீங்க செக் பண்ண முடியும். கூகுள் குரோம், அதாவது கூகுள் அப்படின்றத ஓபன் பண்ணிக்கங்க. சர்ச்ல போயிட்டு இசிஐ சர்ச் அப்படின்னு டைப் பண்ணா போதுங்க. இசிஐ சர்ச் டைப் பண்ணி ஓகே பண்ண உடனே அதுல வர முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல ஈஸியான வழி முதல்ல இருக்கிறது தாங்க சர்ச் பை எபிக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தபடியா செலக்ட் லாங்குவேஜ் இருக்கு. அதுல உங்க லாங்குவேஜை தமிழ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து எபிக் நம்பர் அப்படின்றத அழகா நீங்க இன்சர்ட் பண்ணுங்க. எபிக் நம்பர் டைப் பண்ணிட்டு கீழே செலக்ட் யுவர் ஸ்டேட் இருக்கு. அதுல தமிழ்நாடு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. கேப்சா கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிறத பார்த்து தெளிவா கீழே டைப் பண்ணிடுங்க. கேப்சா கோட டைப் பண்ண பிறகு கீழே சர்ச் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கொடுத்துருங்க. கொடுத்த உடனே ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா உங்க எபிக் நம்பர், உங்க நேம், ஏஜ் என்ன, உங்க ரிலேட்டிவ் நேம் என்ன, எந்த ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட், எந்த அசம்பிளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பார்ட் நம்பர் என்ன, உங்க பூத் அதாவது போலிங் ஸ்டேஷன் எது, இப்ப சீரியல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல இதுதான் இந்த வருஷம் வெளியிட்ட லேட்டஸ்ட் ஓட்டர்ஸ் லிஸ்டா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரியல் நம்பர் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற அந்த சீரியல் நம்பரும் இப்ப புதுசா வந்திருக்கிற சீரியல் நம்பர் கண்டிப்பா மாறி இருக்குங்க. இதை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம் இது லேட்டஸ்டா வந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க ஆக்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க, வியூ டீடைல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப லேட்டஸ்டா உங்க விவரங்கள் என்ன அப்படின்றது தெளிவா கொடுத்துருப்பாங்க. நீங்க வாக்காளர் தகவலை அச்சிடவும் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இல்ல இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் பத்தி நிறைய உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே பாருங்க கடைசியா உங்க பூத்துல சம்பந்தப்பட்ட பிஎல்ஓ நேம், பெயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க முழு விவரத்தை கேட்டு வாங்கிக்கலாம். ஒருவேளை இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால உங்க பெயர் விடுபட்டு போச்சு அப்படின்னா இதுலயே பாருங்க ஃபார்ம் 6 அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க அந்த ஃபார்ம் 6 டவுன்லோட் பண்ணி ஜனவரி 18க்குள்ள உங்க பிஎல்ஓ கிட்ட ஃபார்ம் 6 போல ஏஜ் ப்ரூஃபுக்கு ஒரு சர்டிபிகேட், அதாவது மார்க் ஷீட் அல்லது டிசி அதை ஒன்று வச்சிடலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று, இதை அட்டாச் பண்ணி உங்க பிஎல்ஓட்ட கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்க பெயர் கண்டிப்பா இருக்கும். ஓட்டிங் எல்லாருக்குமே கிடைக்கும் இல்லையா? தேங்க்யூ.